ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். நான் உங்கள் மலர். ஸ்கோர் கிளிவர்ல இருந்து உங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் பேசுறேன். இன்னைக்கு ஏப்ரல் 29, 2026. த ஹிந்து நாளிதழ்ல வந்த 2 முக்கியமான எடிட்டோரியல்ஸை நாம தெளிவா அனலைஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. நாம இப்போ பார்க்க போறது ஒரு ஷார்ட் பிரேக் டவுன் தான். டெய்லி எடிட்டோரியல்ஸோட ரொம்ப டீட்டெயில்டு பிரேக் டவுன் நம்மளோட எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்ல இருக்கு. அந்த வெப்சைட்ல எடிட்டோரியலை சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸாக பிரிச்சு ஒவ்வொரு ஃப்ரேஸுக்கும் வொக்காபுலரிஸ், தமிழ் டிரான்ஸ்லேஷன் மற்றும் சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ் கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம சென்டென்சஸோட கான்டெக்ஸ்ட் மற்றும் பேக்ரவுண்ட், ஒரு 5 பாயிண்ட் சம்மரி, அப்புறம் எடிட்டோரியலோட டோன் என்னன்னு ரொம்ப தெளிவா விளக்கியிருக்கோம். ஒவ்வொரு எடிட்டோரியலுக்கும் எக்ஸாம் ஸ்டாண்டர்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் குவெஸ்டின்ஸும் அந்த வெப்சைட்ல இருக்கு. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஸ்கோர் கிளிவர் தினமும் டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொக்காபுலரிஸ் பிடிஎஃப்ஸ் ப்ரொவைட் பண்றோம். இதுல முக்கியமான வொக்காபுலரிஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே ஸ்கோர் கிளிவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்குது. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பிகினர்ஸ்க்கு நான் சொல்ற ஒரு முக்கியமான அட்வைஸ் என்னன்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியலனா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் த வீடியோ. அந்த சென்டென்ஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை சத்தமா படிச்சு பாருங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தா வெறும் 6 மாசத்துல உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் டிராஸ்டிக்கலா இம்ப்ரூவ் ஆகுறத நீங்களே பாப்பீங்க. சரி, வாங்க இன்னைக்கு எடிட்டோரியல்குள்ள போலாம். இன்னைக்கு முதல் எடிட்டோரியலோட டைட்டில் பேட்டில் ஆஃப் வில்ஸ், பிடிவாதங்களின் போராட்டம். ஆன் த யூஎஸ் வார் ஆன் ஈரான், ஈரான் மீதான அமெரிக்காவின் போர் குறித்து. இதோட சப்டைட்டில் த யூஎஸ் ஷுட் லிஃப்ட் இட்ஸ் பிளாக்கேட், அமெரிக்கா தனது முற்றுகையை விலக்கிக் கொள்ள வேண்டும். so that ஈரான் கேன் ஓபன் த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ், அப்போதுதான் ஈரான் ஹார்மூஸ் ஜலசந்தியை திறக்க முடியும். இந்த டைட்டில்ல வர்ற பேட்டில் ஆஃப் வில்ஸ் அப்படின்னா 2 தரப்பும் நாங்க தான் ஜெயிப்போம்னு பிடிவாதமா இருக்கிற ஒரு மோதல் நிலை. பிளாக்கேட் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போற வழிய மறிச்சு தடை செய்யறது அல்லது முற்றுகையிடுவது. த யூஎஸ் வார் ஆன் ஈரான் ஹாஸ் டர்ன்ட் இன்டு அ பேட்டில் ஆஃப் வில்ஸ். ஈரான் மீதான அமெரிக்காவின் போர் ஒரு பிடிவாத போராட்டமாக மாறியுள்ளது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் அண்ட் த கல்ஃப் ஆஃப் ஓமன், ஹார்மூஸ் ஜலசந்தி மற்றும் ஓமன் வளைகுடா பகுதிகளின் மார்க்டு பை டியூவலிங் நேவல் பிளாக்கேட்ஸ் அண்ட் ஸ்டால்டு டிப்ளோமசி. இது போட்டி கடற்படை முற்றுகைகள் மற்றும் முடங்கிய ராஜதந்திரத்தால் குறிக்கப்படுகிறது. இந்த வாக்கியத்துல டியூவலிங் அப்படின்னா ஒருத்தருக்கொருத்தர் சண்டையிட்டுக் கொள்ளும் அல்லது போட்டியிடும் என்று அர்த்தம். ஸ்டால்ட் அப்படின்னா தடைப்பட்ட அல்லது முடங்கி போன என்று அர்த்தம். டிப்ளோமசி என்றால் 2 நாடுகளுக்கு இடையேயான ராஜதந்திர உறவு. ஈரான், which has effectively restricted the free flow of traffic through the Strait of Hormuz, ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக போக்குவரத்து சுதந்திரமாக நடப்பதை திறம்பட கட்டுப்படுத்தியுள்ள. since the US and Israel attacks on February 28, பிப்ரவரி 28 அன்று நடந்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு பிறகு has refused to ease its control over the critical waterway, இந்த முக்கியமான நீர்வழி பாதையின் மீதான தனது கட்டுப்பாட்டை தளர்த்த மறுத்துவிட்டது. இங்க ஈஸ் அப்படின்னா தளர்த்துவது அல்லது குறைப்பது என்று பொருள். The US insists that its blockade of Iranian ports will stay in place. ஈரானிய துறைமுகங்கள் மீதான தனது முற்றுகை தொடர்ந்து நீடிக்கும் என்று அமெரிக்கா வலியுறுத்துகிறது. until a deal is reached, ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் வரை. லாஸ்ட் வீக், கடந்த வாரம், ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொண்டார். which mediated the first round of direct talks on April 11. அந்த நாடுதான் ஏப்ரல் 11 அன்று முதல் கட்ட நேரடி பேச்சுவார்த்தையை மத்தியஸ்தம் செய்தது. பட் ஈரான் டிக்ளைன்ட் ஃபர்தர் டைரக்ட் டாக்ஸ் வித் வாஷிங்டன். ஆனால் வாஷிங்டனுடன் மேலும் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் மறுத்துவிட்டது. இங்க மீடியேட்டட் அப்படின்னா 2 தரப்புக்கும் நடுவில் இருந்து பிரச்சனையை தீர்த்து பேசும் மத்தியஸ்தம் செய்வது என்று அர்த்தம். டிக்ளைன்ட் என்றால் மறுத்துவிட்டது என்று பொருள். The White House had earlier said it would send special envoy Steve Witkoff and Jared Kushner to Islamabad,
வெள்ளை மாளிகை முன்னதாக சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜாரெட் குஷ்னர் ஆகியோரை இஸ்லாமாபாத்திற்கு அனுப்புவதாக கூறியிருந்தது. பட் பிரசிடென்ட் ட்ரம்ப் கேன்சல்டு தேர் ட்ரிப். ஆனால் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் பயணத்தை ரத்து செய்தார். ஆஃப்டர் மிஸ்டர் அரக்சி லெஃப்ட் த பாகிஸ்தானி கேபிட்டல். திரு அரக்சி பாகிஸ்தான் தலைநகரை விட்டு வெளியேறிய பிறகு என்வாய் அப்படின்னா ஒரு அரசாங்கத்தின் பிரதிநிதியாக வேறொரு நாட்டுக்கு அனுப்பப்படும் சிறப்பு தூதர். மிஸ்டர் ட்ரம்ப் ஹாஸ் ரிப்பீட்டட்லி செட் தட் ஈரான் வாண்ட்ஸ் அ டீல். ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை விரும்புகிறத திரு ட்ரம்ப் பல முறை கூறியுள்ளார். எட் தெஹ்ரான் கண்டினியூஸ் டு ரிஃப்யூஸ் டாக்ஸ் வித் யுஎஸ். இருந்தபோதிலும் தெஹ்ரான் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மறுத்து வருகிறது. சைட்டிங் இஸ்ரேல்ஸ் அட்டாக்ஸ் ஆன் லெபனன் அண்ட் அமெரிக்கன் பிளாக்கேட் இன் த கல்ஃப் ஆஃப் ஓமன். லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களையும் ஓமன் வளைகுடாவில் அமெரிக்காவின் முற்றுகையையும் சுட்டிக்காட்டி ஆன் பேப்பர் எ சீஸ்ஃபயர் இஸ் இன் பிளேஸ் இன் லெபனன். அதிகாரப்பூர்வ ஆவணங்களின்படி லெபனானில் போர் நிறுத்தம் அமலில் உள்ளது. அண்ட் மிஸ்டர் ட்ரம்ப் செட் earlier this month that Israel was prohibited from attacking the country. மேலும் இஸ்ரேல் அந்த நாட்டை தாக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இந்த மாத தொடக்கத்தில் திரு ட்ரம்ப் கூறினார். பட் இஸ்ரேலி ஏர் ஸ்ட்ரைக்ஸ் ஹேவ் கண்டினியூட். ஆனால் இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சீஸ்ஃபயர் அப்படின்னா சண்டையை நிறுத்துவதற்கான ஒரு ஒப்பந்தம். ப்ராஹிபிட்டட் அப்படின்னா சட்டப்பூர்வமாக தடை செய்யப்பட்ட என்று அர்த்தம். He has also indicated no urgency to lift the blockade. முற்றுகையை விலக்கிக் கொள்ள எந்த அவசரமும் இல்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். Betting that sustained economic pressure will force Iran to change its position. தொடர்ச்சியான பொருளாதார அழுத்தம் ஈரானை அதன் நிலைப்பாட்டை மாற்ற கட்டாயப்படுத்தும் என்று உறுதியாக நம்புகிறார். பெட்டிங் இங்க பந்தயம் கட்டுவதே என்ற நேரடி அர்த்தத்தில் வராமல் ஒரு விஷயம் நடக்கும் என்று உறுதியாக நம்புகிறார் என்று அர்த்தம் தருகிறது. சஸ்டெயின்ட் என்றால் தொடர்ந்து நீடிக்கிற என்று பொருள். The only silver lining is that the Iran ceasefire, ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னவென்றால் ஈரான் போர் நிறுத்தம் announced on April 8 is still holding. ஏப்ரல் 18 அன்று அறிவிக்கப்பட்டது, அது இன்னும் அமலில் உள்ளது. சில்வர் லைனிங் அப்படின்னா ஒரு மோசமான சூழ்நிலையிலும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நல்ல விஷயம் அல்லது நம்பிக்கை தரும் விஷயம். Despite Mr. Trump's threats, திரு ட்ரம்பின் அச்சுறுத்தல்கள் இருந்தபோதிலும் he has held fire even after Iran seized ships. பாரசீக வளைகுடாவில் ஈரான் கப்பல்களை கைப்பற்றிய பிறகும் அவர் தாக்குதல் நடத்தாமல் பொறுமை காத்து வருகிறார். ஹெல்ட் ஃபயர் அப்படின்னா சுடுவதை அல்லது தாக்குவதை நிறுத்தி வைப்பது என்று அர்த்தம். தெஹ்ரான் டு தெஹ்ரானும் கூட டிஸ்பைட் வார்னிங் ரிட்டாலியேஷன் ஓவர் அ யூஎஸ் சீஜர் ஆஃப் அன் இரானியன் டேங்கர், ஒரு ஈரானிய எண்ணெய் கப்பலை அமெரிக்கா கைப்பற்றியதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்த போதிலும் ஹாஸ் நாட் ஃபாலோட் த்ரூ, அதை செயல்படுத்தவில்லை. ரிட்டாலியேஷன் அப்படின்னா ஒருத்தர் நமக்கு செஞ்ச கெடுதலுக்கு பதிலுக்கு பதில் நாமும் தாக்குவது அல்லது பழிவாங்குவது என்று அர்த்தம். Both sides have remained diplomatically engaged through Pakistan. இரு தரப்பினரும் பாகிஸ்தான் மூலம் ராஜதந்திரமாக தொடர்ந்து தொடர்பில் உள்ளனர். The alternative to diplomacy is disaster. ராஜதந்திரத்திற்கு மாற்றாக இருப்பது பேரழிவு மட்டுமே. The US and Israel bombed Iran for 40 days but failed to secure a favorable strategic outcome. அமெரிக்காவும் இஸ்ரேலும் 40 நாட்களாக ஈரான் மீது குண்டு வீசின, ஆனால் தங்களுக்கு சாதகமான ஒரு மூலாதாய முடிவை பெறுவதில் தோல்வியடைந்தன. And the global economic fallout of this illegal war is now being felt. மேலும் இந்த சட்டவிரோத போரின் உலகளாவிய பொருளாதார பாதிப்பு இப்போது உணரப்படுகிறது. ஃபேவரபிள் அப்படின்னா சாதகமான, ஸ்ட்ராட்டஜிக் அவுட்கம் அப்படின்னா நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் கிடைக்கும் முடிவு. ஃபால் அவுட் அப்படின்னா ஒரு மோசமான சம்பவத்தினால் ஏற்படும் தொடர் விளைவுகள் அல்லது பாதிப்புகள். For diplomacy to succeed, ராஜதந்திரம் வெற்றியடைய வேண்டுமென்றால் மிஸ்டர் ட்ரம்ப் and the Iranian leadership should adopt a phased approach. திரு ட்ரம்பும் ஈரானிய தலைமையும் ஒரு படிப்படியான அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும். phased approach அப்படின்னா ஒரே அடியாக செய்யாமல் கட்டம் கட்டமாக அல்லது படிப்படியாக ஒரு விஷயத்தை செய்வது. Rather than acting as if the war has not changed the region's strategic realities, இந்த போர் இப்பிராந்தியத்தின் மூலாதார உண்மைகளை மாற்றவில்லை என்பது போல் செயல்படுவதற்கு பதிலாக the US should offer tangible concessions to Iran in return for compromises on core issues. முக்கிய பிரச்சனைகளில் ஈரான் விட்டுக் கொடுப்பதற்கு ஈடாக அமெரிக்கா ஈரானுக்கு உறுதியான சலுகைகளை வழங்க வேண்டும். டான்ஜிபிள் அப்படின்னா தெளிவாக கண்ணுக்கு தெரியக்கூடிய அல்லது உண்மையான என்று பொருள். கன்செஷன்ஸ் அப்படின்னா சலுகைகள் அல்லது விட்டுக் கொடுப்பது என்று பொருள்.
Iran has demonstrated a measure of deterrence by asserting control over the Strait of Hormuz. ஹார்மோஸ் ஜலசந்தி மீதான கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்துவதன் மூலம் ஈரான் ஓரளவு தடுப்பு வலிமையை வெளிப்படுத்தியுள்ளது. டிட்டரன்ஸ் அப்படின்னா எதிரிகள் நம்மை தாக்காமல் பயந்து ஒதுங்கி இருக்க வைக்கும் ஒரு அச்சுறுத்தும் வலிமை அல்லது தடுப்பு சக்தி. பட் இஃப் இட் கண்டினியூஸ் டு டிஸ்ரப்ட் கமர்ஷியல் டிராஃபிக், ஆனால் அது தொடர்ந்து வணிக போக்குவரத்தை சீர்குலைத்தால், ஃபர்தர் டேமேஜிங் த குளோபல் எக்கானமி, உலக பொருளாதாரத்தை மேலும் சேதப்படுத்தினால், இட் ரிஸ்க்ஸ் ஸ்குவாண்டரிங் த குட்வில் இட் என்ஜாய்ஸ் as தி அண்டர்டாக். அது ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பு என்ற முறையில் தான் பெற்றுள்ள நற்மதிப்பை வீணடிக்கும் அபாயம் உள்ளது. டிஸ்ரப்ட் அப்படின்னா ஒரு விஷயம் சீராக நடப்பதை தடுத்து நிறுத்துவது அல்லது சீர்குலைப்பது. ஸ்குவாண்டரிங் அப்படின்னா ஒரு நல்ல வாய்ப்பையோ அல்லது நற்பெயரையோ தேவையில்லாமல் வீணடிப்பது. அண்டர்டாக் அப்படின்னா ஒரு போட்டியிலோ அல்லது சண்டையிலோ ஜெயிப்பதற்கு வாய்ப்பு குறைவான அல்லது பலவீனமான நிலையில் உள்ள நபர் அல்லது அமைப்பு. A practical first step would be a reciprocal de-escalation. ஒரு நடைமுறை சாத்தியமான முதல் படியாக இருதரப்பும் பரஸ்பரம் பதற்றத்தை குறைப்பதாக இருக்க வேண்டும். The US lifting its blockade and Iran reopening the strait to commercial shipping. அதாவது அமெரிக்கா தனது முற்றுகையை விலக்குவது மற்றும் ஈரான் வர்த்தக கப்பல் போக்குவரத்துக்கு ஜலசந்தியை மீண்டும் திறப்பது. ரெசிப்ரோக்கல் அப்படின்னா இரண்டு தரப்பும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமமாக செய்து கொள்வது. டி-எஸ்கலேஷன் அப்படின்னா அதிகரித்து கொண்டே போகும் ஒரு சண்டையையோ அல்லது பதற்றத்தையோ படிப்படியாக குறைப்பது. This would also reinforce the fragile ceasefire and build confidence. இது மிகவும் பலவீனமாக உள்ள போர் நிறுத்தத்தை வலுப்படுத்துவதோடு நம்பிக்கையையும் உருவாக்கும். Paving the way for the next round of direct talks on outstanding issues. நிலுவையில் உள்ள பிரச்சினைகள் குறித்த அடுத்த கட்ட நேரடி பேச்சுவார்த்தைக்கு இது வழிவகுக்கும். Including the nuclear program. அணுசக்தி திட்டம் உட்பட. Reinforce அப்படின்னா மேலும் வலுப்படுத்துவது. Fragile அப்படின்னா எளிதில் உடைந்துவிடக்கூடிய அல்லது பலவீனமான. அவுட்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ் அப்படின்னா இன்னும் தீர்க்கப்படாமல் நிலுவையில் உள்ள பிரச்சனைகள். இந்த முதல் எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பார்த்தோன்னா இது அனலிட்டிக்கல் மற்றும் அட்வைசரியா இருக்கு. ஏன்னா அமெரிக்கா மற்றும் ஈரான் பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு, அதோட உலகளாவிய விளைவுகள் என்ன அப்படிங்கறத ரொம்ப லாஜிக்கா அனலைஸ் பண்ணிருக்காங்க. அதோட நிக்காம ரெண்டு நாடுகளும் என்ன செஞ்சா இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்னு ஒரு படிப்படியான ஆலோசனையையும் இந்த எடிட்டோரியல் வழங்குறதால இதோட டோனை நாம அனலிட்டிக்கல் அண்ட் அட்வைசரின்னு சொல்லலாம். இப்ப ரெண்டாவது எடிட்டோரியல் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட். உங்களோட இங்கிலீஷ் வொகாபுலரியை இம்ப்ரூவ் பண்ணிக்க ஸ்கோர் கிளவர் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வொகாபுலரிஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், அப்புறம் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா மனப்பாடம் பண்ண இந்த ஆப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல ஒரு யுனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஆஸ்பிரன்ஸ் ஒரு விஷயத்தை படிச்சாங்கன்னா அதை எப்ப மறப்பாங்கன்னு இந்த ஆப் ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டான நேரத்துல ரிவைஸ் பண்ண வைக்கும். சோ நீங்க படிச்ச எதையுமே உங்க வாழ்க்கையில மறக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட்டை உருவாக்க நாங்க ரொம்ப எஃபோர்ட் போடுறோம். அதனால உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். லைக் பண்ணுங்க, குறைஞ்சது உங்க 5 ஃப்ரெண்ட்ஸ்க்காவது ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, இப்போ ரெண்டாவது எடிட்டோரியலை பாப்போம். இதோட டைட்டில் அ ஃபால்ஸ் ஹை, ஒரு பொய்யான உயர்வு. On voter turnout data, SIR impact. வாக்காளர் பதிவு தரவு மற்றும் SIR-இன் தாக்கம் குறித்து. இதோட சப்டைட்டில் SIR's impact must be factored in before reading turnout figures. வாக்குப்பதிவு விகிதங்களை புரிந்து கொள்வதற்கு முன்பு SIR-இன் தாக்கத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்க டர்ன்-அவுட் அப்படின்னா தேர்தல்ல மொத்தம் எத்தனை சதவீதம் மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற வாக்குப்பதிவு விகிதம். SIR அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை தீவிரமா சரிபார்த்து இறந்தவர்கள் அல்லது ஊரை விட்டு போனவர்கள் பெயர்களை நீக்கும் ஒரு முறை. There is a tendency in India to reduce democracy to the mere conduct of elections. இந்தியாவில் ஜனநாயகத்தை வெறும் தேர்தல்களை நடத்துவதுடன் மட்டுமே சுருக்கிக் கொள்ளும் ஒரு பழக்கம் இருக்கிறது. And to confine political life to political society.
மேலும் அரசியல் வாழ்க்கையை அரசியல் சமூகம் என்று சொல்லப்படும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் அடைத்து வைக்கும் பழக்கமும் உள்ளது. That subset of the population actively engaged in setting policy and in mediating welfare delivery. அதாவது கொள்கைகளை வகுப்பதிலும் நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பதிலும் தீவிரமாக ஈடுபட்டுள்ள அந்த சிறிய மக்கள் தொகை கூட்டத்திற்குள். டெண்டன்சி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நடந்து கொள்ளும் பொதுவான பழக்கம் அல்லது போக்கு. கன்ஃபைன் அப்படின்னா ஒரு குறுகிய எல்லைக்குள் சுருக்கி வைப்பது அல்லது அடைத்து வைப்பது. மீடியேட்டிங் அப்படின்னா நடுவில் இருந்து ஒரு விஷயத்தை கொண்டு சேர்ப்பது. This points to a democracy that falls short of a deliberative or deeply participative model. இது விவாதித்து முடிவெடுக்கும் அல்லது ஆழமாக பங்கேற்கும் மாதிரிக்கு குறைவான ஒரு ஜனநாயகத்தையே சுட்டிக்காட்டுகிறது. Even in socio-economically better off states such as தமிழ்நாடு, TN and கேரளா. தமிழ்நாடு மற்றும் கேரளா போன்ற சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக சிறந்த மாநிலங்களில் கூட. டெலிபரேட்டிவ் அப்படின்னா ஒரு விஷயத்தை பத்தி எல்லாரும் உட்கார்ந்து ஆழமா விவாதித்து முடிவெடுப்பது. பார்ட்டிசிபேட்டிவ் அப்படின்னா மக்கள் அனைவரும் நேரடியாக பங்கேற்பது. Yet elections are not a one-off event. இருந்தபோதிலும் தேர்தல்கள் என்பது ஒரு முறை மட்டும் நடக்கும் நிகழ்வு அல்ல. And turnout remains a useful dipstick for the vibrancy of the democratic exercise. மேலும் ஜனநாயக செயல்பாட்டின் துடிப்பை அளவிடுவதற்கான ஒரு பயனுள்ள அளவுகோலாக வாக்குப்பதிவு விகிதம் தொடர்கிறது. Particularly in India, where the poorer sections vote in large numbers. குறிப்பாக ஏழ்மையான பிரிவினர் அதிக அளவில் வாக்களிக்கும் இந்தியாவில். ஒன் ஆஃப் இவெண்ட் அப்படின்னா ஒரு தடவை மட்டும் நடந்து முடியக்கூடிய ஒரு விஷயம். டிப்ஸ்டிக் அப்படின்னா வண்டியில ஆயில் அளவை செக் பண்ண யூஸ் பண்ற ஒரு குச்சி. இங்க இந்த வார்த்தையை ஒரு விஷயத்தின் அளவை அல்லது தன்மையை பரிசோதிக்கும் ஒரு அளவுகோல் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. வைப்ரன்சி அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பாகவும் துடிப்பாகவும் இருக்கும் தன்மை. By that measure, அந்த அளவுகோலின்படி பார்த்தால், the headline figures from TN and the first phase of the poll in West Bengal appear daunting and unprecedented. தமிழ்நாட்டிலும் மேற்கு வங்கத்தின் முதல் கட்ட தேர்தலிலும் வெளிவந்துள்ள முக்கிய புள்ளி விவரங்கள் அச்சுறுத்துவதாகவும் முன் எப்போதும் இல்லாத வகையிலும் காணப்படுகின்றன. டாண்டிங் அப்படின்னா பார்க்கவே கொஞ்சம் பயத்தை அல்லது ஆச்சரியத்தை கொடுக்கும் அளவுக்கு பெரிதாக இருப்பது. அன்பிரசிடென்டட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு புதுசா இருப்பது. According to Provisional Election Commission of India, ECI data. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தற்காலிக தரவுகளின்படி 93.2% of voters turned out in the first phase in West Bengal and 85.1% in TN. மேற்கு வங்கத்தில் முதல் கட்டத்தில் 93.2% வாக்காளர்களும் தமிழ்நாட்டில் 85.1% வாக்காளர்களும் வாக்களித்துள்ளனர். புரோவிஷனல் அப்படின்னா இறுதியானது அல்ல, இப்போதைக்கு தற்காலிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிற என்று அர்த்தம். These record numbers must be read against the backdrop of the ECI's Special Intensive Revision. இந்த சாதனை எண்களை தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் பின்னணியில் வைத்து பார்க்க வேண்டும். which led to massive net voter deletions. அது பெரும் அளவிலான நிகர வாக்காளர் நீக்கத்திற்கு வழிவகுத்தது. பேக்ட்ராப் அப்படின்னா ஒரு சம்பவம் நடக்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது பின்னணி. In TN, the rolls shrank by 10.5% from the pre-SAR figure. தமிழ்நாட்டில் SARக்கு முந்தைய எண்ணிக்கையிலிருந்து வாக்காளர் பட்டியல் 10.5% சுருங்கியுள்ளது. While in West Bengal, nearly 13% of the electorate was deleted. அதே சமயம் மேற்கு வங்கத்தில் கிட்டத்தட்ட 13% வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். With the eligibility of lakhs of voters still being heard by tribunals. மேலும் லட்சக்கணக்கான வாக்காளர்களின் தகுதி குறித்து தீர்ப்பாயங்களில் இன்னும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. எலக்ட்ரேட் அப்படின்னா ஓட்டு போடுறதுக்கு தகுதியுள்ள ஒட்டுமொத்த மக்கள். ட்ரைபியூனல்ஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை விசாரிக்க அமைக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயம். இஃப் திஸ் இஸ் ஃபேக்டர்ட் இன், இதை கணக்கில் கொண்டால், the percentage turnout begins to look inflated by a reduced denominator, total electorate. குறைக்கப்பட்ட பகுதியால், அதாவது மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையால் வாக்குப்பதிவு சதவீதம் ஊதி பெரிதாக்கப்பட்ட போல் தோன்றுகிறது. rather than by genuinely expanded participation, the numerator. உண்மையாகவே மக்களின் பங்கேற்பு, அதாவது வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் அல்ல. ஃபேக்டர்ட் இன் அப்படின்னா ஒரு முடிவுக்கு வரும்போது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தையும் சேர்த்து கணக்குல எடுத்துக்கிறது. இன்ஃப்ளேட்டட் அப்படின்னா பலூனை ஊதி பெருசாக்குற மாதிரி ஒரு விஷயத்தோட அளவை உண்மையை விட அதிகமா காட்டுறது.
டினாமினேட்டர் நியூமரேட்டர் அப்படின்னா பின்ன எண்களில் அதாவது ஃப்ராக்ஷன்ஸ்ல கீழே வரும் எண்ணை டினாமினேட்டர்னும் மேலே வரும் எண்ணை நியூமரேட்டர்னும் சொல்லுவோம். இங்க மொத்த வாக்காளர்கள் டினாமினேட்டராகவும் ஓட்டு போட்டவங்க நியூமரேட்டராகவும் சொல்லப்பட்டிருக்காங்க. தி ஆப்சல்யூட் இன்க்ரீஸ் இன் டர்ன்அவுட் இன் TN தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவின் உண்மையான அதிகரிப்பு about 27 lakh votes on provisional figures தற்காலிக புள்ளி விவரங்களின்படி சுமார் 27 லட்சம் வாக்குகள் was in fact among the lowest in recent electoral cycles. உண்மையில் சமீபத்திய தேர்தல் சுழற்சிகளில் மிக குறைவான ஒன்றாகும். Suggesting that wrongful deletions may have suppressed real participation. இது தவறான நீக்கங்கள் உண்மையான மக்களின் பங்கேற்பை நசுக்கியிருக்கலாம் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. Even if the SIR did clear the electoral rolls of those who had died or moved out. இறந்து போனவர்கள் அல்லது வெளியூருக்குச் சென்ற வாக்காளர்களின் பெயர்களை SIR வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கியிருந்தாலும் கூட. ஆப்சல்யூட் இன்க்ரீஸ் அப்படின்னா சதவீதத்துல பார்க்காம உண்மையாவே எண்ணிக்கையில எவ்வளவு கூடியிருக்குன்னு பாக்குறது. சப்ரஸ்ட் அப்படின்னா ஒரு விஷயம் வெளியே வராம அல்லது வளராம அழுத்தி வைக்கப்படுவது அல்லது நசுக்கப்படுவது. தி எஃபெக்ட் வாஸ் ஷார்பஸ்ட் இன் சிட்டிஸ் சச் அஸ் சென்னை. சென்னை போன்ற நகரங்களில் இதன் தாக்கம் மிக தீவிரமாக இருந்தது. Where several constituencies recorded turnout above 80%, a jump of over 20 percentage points, even though the absolute number of voters, around 24 lakh, remained virtually unchanged from the 2021 elections. Constituencies அப்படின்னா தேர்தல் தொகுதிகள். Virtually unchanged அப்படின்னா ஏறக்குறைய எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருப்பது. It is also difficult to read too much into turnout in either state. இரு மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு விகிதத்தை வைத்து அதிகம் கணிப்பதும் கடினம். High turnout has long been a feature of politically charged West Bengal. அரசியல் ரீதியாக எப்போதுமே சூடாக இருக்கும் மேற்கு வங்கத்தின் நீண்ட கால அம்சமாக அதிக வாக்குப்பதிவு இருந்து வருகிறது. And TN has also been no slouch in recent electoral cycles compared to the rest of India. மேலும் இந்தியாவின் பிற பகுதிகளுடன் ஒப்பிடும்போது தமிழ்நாடும் சமீபத்திய தேர்தல் சுழற்சிகளில் சளைத்ததில்லை. பொலிட்டிக்கலி சார்ஜ்ட் அப்படின்னா மக்கள் அரசியல்ல ரொம்ப ஆர்வமாகவோ அல்லது உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலோ இருப்பது. நோ ஸ்லவுச் அப்படின்னா ஒரு விஷயத்துல ரொம்ப திறமையான அல்லது மற்றவங்களுக்கு சலையாத ஒரு நபர். ஆல்சோ பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்ஸ் have found little correlation between turnout levels and pro or anti-incumbency outcomes. மேலும் வாக்குப்பதிவு அளவுகளுக்கும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான அல்லது எதிரான முடிவுகளுக்கும் இடையே பெரிய தொடர்பு எதுவும் இல்லை என்பதை அரசியல் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். காரலேஷன் அப்படின்னா இரண்டு விஷயங்களுக்கு இடையே உள்ள தொடர்பு. ஆன்டி இன்கம்பென்சி அப்படின்னா பதவியில் இருக்கும் அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு ஏற்படும் அதிருப்தி அல்லது கோபம். ஒன்ஸ் பப்ளிஷ்ட், turnout percentages tend to acquire their own life. ஒருமுறை வெளியிடப்பட்டதும் வாக்குப்பதிவு சதவீதங்கள் தங்களுக்கென்று ஒரு தனி முக்கியத்துவத்தை பெற்றுவிடுகின்றன. and are cited as proof of democratic enthusiasm or the strength of a mandate. மேலும் அவை ஜனநாயக ஆர்வத்தின் சான்றாகவோ அல்லது மக்களின் தீர்ப்பின் வலிமையாகவோ சுட்டிக்காட்டப்படுகின்றன. or in TN's case, the impact of a new political player such as actor Vijay's தமிழக வெற்றிக் கழகம். அல்லது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் போன்ற புதிய அரசியல் கட்சியின் தாக்கமாகவோ கருதப்படுகின்றன. acquire a life of their own அப்படின்னா ஒரு தகவல் வெளியானதுக்கு அப்புறம் அது உருவாக்கப்பட்ட நோக்கத்தை தாண்டி மக்கள் அதை அவங்க இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிக்கிறது. mandate அப்படின்னா தேர்தல்ல மக்கள் ஓட்டு போட்டு ஒரு கட்சிக்கு கொடுத்த அதிகாரம் அல்லது தீர்ப்பு. but a percentage is only as meaningful as the denominator it rests on. ஆனால் ஒரு சதவீதம் என்பது அது சார்ந்திருக்கும் பகுதியை அதாவது மொத்த எண்ணிக்கையை பொறுத்தே அர்த்தமுள்ளதாக இருக்கும். and in these two states, the denominator itself has been substantially altered. மேலும் இந்த இரு மாநிலங்களில் அந்த மொத்த எண்ணிக்கை கணிசமாக மாற்றப்பட்டுள்ளது. substantially altered அப்படின்னா பெரிய அளவுல அல்லது குறிப்பிடத்தக்க அளவுல மாற்றப்பட்டுள்ளது. turnout figures must therefore be read alongside how the electorate was determined. எனவே வாக்குப்பதிவு எண்களை வாக்காளர் பட்டியல் எப்படி தீர்மானிக்கப்பட்டது என்பதோடு சேர்த்தே படிக்க வேண்டும். Before any conclusions about the mandate are drawn from the actual results. உண்மையான முடிவுகளிலிருந்து மக்களின் தீர்ப்பு குறித்து எந்த ஒரு முடிவுக்கும் வருவதற்கு முன்பாக. கன்க்ளூஷன்ஸ் அப்படின்னா எல்லாத்தையும் ஆராய்ந்து கடைசியா வரக்கூடிய ஒரு இறுதி முடிவு. இந்த 2வது எடிட்டோரியலோட டோன் பாத்தீங்கன்னா இது அனலிட்டிக்கல் மற்றும் ஸ்கெப்டிக்கலா இருக்கு.